உமர் இப்னு அப்துல் அஜீஸ் என்ற புகழ்பெற்ற கலீஃபாவைப் பற்றி உங்களுக்குத் தெரியும். அவர் அரசாங்க கருவூலத்தை பொதுமக்களின் அமானிதமாகக் கருதினார். அதை பெரிதும் பேணி பாதுகாத்து வந்தார். ஒரு நாள் அரசாங்க கருவூலத்துக்கு ஆப்பிள் பழங்கள் வந்தன. அவர் அவற்றை சட்டப்படி மக்களுக்கு பங்கிட்டுத் தந்து கொண்டிருந்தார். இந்நிலையில் அப்பக்கம் அவரின் சிறிய பிள்ளை வந்தது. அதுவோ அறியா பிள்ளையாக இருந்தது. இந்த ஆப்பிள் பழங்கள் யாருடையதென அதற்கெப்படித் தெரியும்? தன் தந்தை பங்கிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து பழங்கள் நம்முடையதாகத்தான் இருக்கும் என கருதியது. அது ஓர் ஆப்பிளை எடுத்து தின்ன முயன்றது. ஆப்பிளோ அரசாங்கத்துடையது. அரசாங்கப் பொருட்களோ குடிமக்களுக்குரியது. அதனால் கலீஃபா தம் பிள்ளை ஆப்பிளை எடுக்க எங்ஙனம் அனுமதிப்பார்? அப்படி அனுமதித்தால் மக்களின் பொருள் மீது நம்பிக்கை மோசடி செய்வதாகிவிடுமே. இதனால் கலீஃபா தம் பிள்ளையிடமிருந்து ஆப்பிளை வாங்கிக் கொண்டார். பிள்ளை அழ ஆரம்பித்து விட்டது. அதை அருகில் அழைத்தார். ஆயினும் அப்பிள்ளை அழுது கொண்டே வீட்டினுள் சென்று தன் தாயிடம் முறையிட்டது. தாய் மகனின் கண்ணீரை துடைத்துவிட்டு கடை தெருவிலிருந்து ஆப்பிளை வாங்கிக் கொடுத்து திருப்திப்படுத்தினார். கலீஃபா வீட்டினுள் நுழைந்த பொழுது ஆப்பிள் வாடை வீசியது. அரசாங்க ஆப்பிள் பழம் எதுவும் வீட்டினுள் வரவில்லையே என்று தன் மனைவியிடம் கேட்டார். அரசாங்க ஆப்பிள் கொண்டு வரப்படவில்லை. நான் கடை தெருவில் ஆப்பிள் வாங்கி பிள்ளைக்கு கொடுத்தேன். தாங்கள் பிள்ளையிடமிருந்த ஆப்பிளை வாங்கிக் கொண்டீர்கள். பிள்ளை அழுது கொண்டே என்னிடம் வந்தது. அது எவ்வகை சமாதானத்தாலும் திருப்தியடையவில்லை. நான் கடை தெருவில் ஆப்பிள் வாங்கிக் கொடுத்து திருப்திப்படுத்தினேன் என கலீஃபாவின் மனைவி கூறினார். நான் என்ன செய்வேன்? ஆப்பிள் அரசாங்கத்துக்குரியது. ஓர் ஆப்பிளுக்காக நான் அல்லாஹ்வினிடத்தில் ஈமான் அற்றவனாய் நிற்காமல் இருப்பதற்காக பிள்ளையிடமிருந்து ஆப்பிளை பிடுங்கிக் கொண்டேன் என கலீஃபா பதிலளித்தார்.